டெல்டா விவசாயிகளுக்கு சூப்பரான ஒரு வரப்பிரசாதம். அதாவது டெல்டா நெல் நம்மளுக்கு இங்க வந்து நெல்லு தான் முப்போகமும் நம்ம ஃபுல் கிட்டுமே வந்து சக்தி தான். வந்து இது வந்து 5 வருஷம் வாரண்டி. சுமார் ஒரு 5-6 வருஷமா வந்து தச்சா கந்துச்சு வாய. வணக்கம் தமிழ் நெஞ்சங்கள் இருக்கும். இது ரேடியன்ட் சோலார் சிஸ்டம் சக்தி கும்பகோணத்திலிருந்து. இப்போ நம்ம மேலும் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது லொக்கேஷன் எங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்து பக்கத்தில் உள்ள திருப்பனந்தாளுங்கிற கிராமத்தை ஒட்டி உள்ள ஒரு ஏரியா ஒட்டி உள்ள ஒரு பாலூருங்கிற கிராமத்தில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இது டெல்டா பகுதினாலே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். டெல்டானாலே நம்மளுக்கு இங்கே வந்து நெல் தான் முப்போகமும் ப்ளஸ் ஒரு கோடைப்பயிராக வந்து பருத்தி பண்ணுவாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் நிலங்க. இது வந்து ஒரு 10 வருஷமா தண்ணி வசதி இல்லாம ரொம்பவே இருந்துச்சு. ஆனா ஒரு போகம் தண்ணி வரும், அந்த தண்ணி ஆத்து தண்ணி வரும், ஆத்து தண்ணியில வந்து நட்டுருவாங்க. இன்னொரு போகத்துக்கு வந்து பயிர் பண்ணும்போது தண்ணி கிடையாது. பக்கத்துல தண்ணி கேட்டா ரொம்ப டிமாண்ட் பண்றதுனால இது தரிசையாவே கிடந்துச்சுங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து போர் பண்ணிட்டு இப்போ மாற்று சோர்ஸா ஈபிக்கு போனாங்க. ஈபி கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டா வந்து சோலார் பம்பை வந்து நம்ம பக்கத்துல போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு வந்து கேட்டாங்க. இப்போ இவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் போர்வெல் போட்டுச்சு. உடனே நம்ம வந்து பம்பு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம், எத்தனை பேனல் போட்டிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம் என்கிறது டீடைல்ஸா நம்ம பார்ப்போம் வாங்க. இங்க வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 HP ஃபுல் செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து 10 பேனல், ஒரு பேனல் வந்து 575 வாட்ஸ் பீக்கு டாப்கான் என் டைப் பைஃபிஷியல் பேனல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பிளஸ் வந்து 5 HP 20 மீட்டர் ஹெட் வந்து பம்ப் வந்து நம்ம 3 இன்ச் அவுட்புட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பம்ப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 60 அடியில் வந்து தொங்கல் விட்டுருக்கோம். போர்வெல் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா 110 அடி, 60 அடியில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல அம்பர்லா டைப் ஸ்ட்ரக்சரு 2 ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு செட்லையுமே 5 பேனல் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு செட்லையுமே 5 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம ஃபுல் கிட்டுமே வந்து சக்தி தான். பேனல், ஸ்ட்ரக்சர், அந்த மோட்டர், பம்பு, கண்ட்ரோலர் எல்லாமே சக்தி மேக்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து இது வந்து 5 வருஷம் வாரண்டியோட நம்ம வந்து ஃபுல் செட்டப்புமே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து பம்பை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணியாச்சு. இப்போ இதை பத்தி கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க. என்னன்னா அவங்க என்ன மாதிரி போனாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம எங்க போட்டு இந்த சைட்டை பார்த்துட்டு வந்தாங்களா, இல்லை இந்த தண்ணி இல்லாம எவ்வளவு நாள் ஃபீல் பண்ணாங்க, என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகளை சந்திச்சாங்க, அதுக்கப்புறம் இது வந்து மாற்று சோர்ஸா எப்படி வந்து நம்மள கிடைச்சாங்க, நம்ம தேடி நம்ம வந்து கிடைச்சோம், அது எப்படிங்கிறது அவங்களே இப்படி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வெயிலே கிடையாது, இந்த வெயிலே இல்லாத இடத்துலயும் எப்படி தண்ணி வருது, அவங்களுடைய ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ வந்து பார்க்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் ராஜேந்திரன். நான் தஞ்சை மாவட்டம் திருடம்பூர் தாலுக்கா திருப்பந்தாளை சேர்ந்த பாலூர் கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வரேன். சுமார் ஒரு 5-6 வருஷமா வந்து தச்சா கந்துச்சு வாய. அந்த வயலில் வந்து சக்தி ஏஜென்சிலேருந்து ரேடியம் சோலாரில் வந்து ஒரு 4-5 பேரை தொடர்பு கொண்டேன். அவங்க கொஞ்சம் சுமாராக செய்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் போய் தொடர்பு கொண்டேன். அவங்களும் எங்களுக்கு வந்து ஃபேவரட்டாக செஞ்சு கொடுத்தாங்க. 110 அடி போர் இறக்கி வச்சு கொடுத்தேன். அதுக்கு அதனால வந்து அவங்க வந்து செட் பண்ணி இப்போ நல்ல விதமாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இதை வச்சு என் பொழப்பு ஓட்டி விடுவேன். எப்படி இருக்குங்க உங்களுக்கு மோட்டர்? இப்போ வெயிலே கிடையாது, லைட்டான வெயிலே வந்து தண்ணி சப்ளை அதிகமா இருக்கு. மூலிகை ஃபுல்லா இருக்கு. டெல்டா விவசாயிகளுக்கு சூப்பரான ஒரு வரப்பிரசாதம். அதாவது நம்ம ஈபியை போய் தேடிட்டு ஆயில் இன்ஜின் அதெல்லாம் முடியாது ரன் பண்ணாம ஒரு மாற்று கொஞ்ச நாளா வந்து இன்ஜின் வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தான். டீசல் விலை ஏறி போச்சு. நல்லா ஒன்றும் விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை போச்சு. அதனால வந்து தண்ணி எப்போ இருந்தாலும் 100 ரூபா கொடுத்து டீசல் வாங்க வேண்டியதாக இருக்கு. ஒரு நாளைக்கு 5 லிட்டர் ஓடினா தான் வந்து தண்ணி பாயும் போல இருக்கு. இப்போ எனக்கு வந்து சோலார் வச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு, நல்லாவும் இருக்கு, திருப்தியாகவும் இருக்கு. வெயிலே இல்லைனாலும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கேன். உங்களுக்கு வெயில் அடிச்சா நல்லா இருக்கும். வெயில் அடிச்சா இந்த தண்ணி வந்தாலும் உங்களுக்கு இதே போகுது. இதுக்கே நல்ல இல்லை, இதுக்கே வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். போதும். சரி, ரொம்ப நன்றிங்க. ஓகே நண்பர்களே,
இப்போ நம்ம எப்படி என்ன பண்ணியிருக்கோம் அந்த சைட்ல, என்ன இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட், ப்ளஸ் அந்த கஸ்டமரோட ரிவ்யூ, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க, அதுக்கு மாற்று யோசனையா இப்போ இந்த சோலார் பம்ப் போட்ட ஒரு படம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு தெளிவு இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தோம். ப்ளஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இங்கே சரௌண்டிங் வந்து இப்போ தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஆயில் இன்ஜின் வச்சுட்டு தினைக்கும் ஆயில் ஊற்றி ரன் பண்றது, அதாவது ஒரு போகத்துக்கு தண்ணி வந்துடும், ஒரு போகத்துக்கு தண்ணி இருக்காது, அப்போ ஆயில் இன்ஜின் யூஸ் பண்றது, இந்த மாதிரி மாற்று பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே 100% இல்லை 200% வந்து நீங்க சோலார் பம்பை போடலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு வெயிலே கிடையாது, வெயிலே இல்லாம இந்த அளவுக்கு நல்ல அவுட்புட் உங்களுக்கு எந்த நேரமும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். காலையில வந்து ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா, நான் 8 மணி சொல்றேன், அது 8 மணிக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான், எடுத்துக்கிட்டாலும் எடுத்துங்க. எங்களோட கணக்கு வந்து 8 to 4:30, அது 5 மணிக்கு வரலாம். நேற்று ஈவினிங் நாங்க வந்து வேலையை முடிக்கும் போது 6 மணிக்கு போட்டோம், 6 மணிக்கே தண்ணி வந்துச்சு. அது வந்தாலும் எடுத்துங்க. எங்களோட நாங்க ஒரு அசூரன்ஸ் கொடுக்கறது வந்து 8 to 4:30 அந்த டயத்துக்கு சொல்றோம். பட் ஆனால் அதை தாண்டி தான் வரும். நாங்க சொல்றதை விட அவுட்புட்டும் அதிகமாக தான் இருக்கும். நீங்க லைவா பார்த்தாலே தெரியும். இது போல உங்களுக்கு இபி சோர்ஸ் இல்லாம இல்ல பூந்தோட்ட சர்வீஸ் வச்சு ரன் பண்ற எல்லாருமே வந்து ஸ்கிரீன்ல தெரிய நம்ம தொடர்பு கொண்டுங்க. உங்களுக்கு இதே போல சிறந்த முறையில நாங்க வந்து 5 வருட உத்தரவாதத்துடன் நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். எங்களோட ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல கார்த்திகை வித்யாலயா ஸ்கூலை தாண்டதும் காவேரி பாலத்தை ஒட்டியே ரைட் சைட்ல வந்து செட்டி மண்டபத்துல வந்து இருக்கு. நீங்க நேர்லயும் வரலாம், நேர்லயும் வந்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.